To whoever may need this nugget of encouragement, things will be alright, so quit your worrying. I get it, the odds can stack back against the wall, but even consider it such, no, you'll stand tall. Sit and watch from the sidelines, one too many times, wicked games we play. பெயர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரமிட்டு இந்த காலைவெளியில் கொடுப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9வது நாம் பார்க்கும்போது, சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டார். ஏற்கனவே சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறது ஏலிக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் சாமுவேலுக்கு தெரியவில்லை. ஆக ஏலியிடத்திலே கர்த்தர் முன்போல பேசி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கலாம். கர்த்தர் ஏலியிடம் தன்னை பற்றி இது போல வெளிப்பாடு சொல்லியிருந்தால் மாத்திரமே அது வர முடியும் என்பது ஏலிக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் கூப்பிடும் போது என்னை செய்ய வேண்டும் என்று ஏலி சாமுவேலுக்கு கூறுகிறார். கர்த்தர் முதல் விசை சாமுவேலை கூப்பிடும் போது அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, ஏலியிடம் ஓடுகிறார். சாமுவேல் கர்த்தரிடத்தில் வரவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சாமுவேலை மறுபடியும் கூப்பிடுகிறார். 3ஆம் விசையும் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேல் கர்த்தரை அறியாதிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பல முறை நம்ம கூப்பிடும் போது, நமக்கு சில வார்த்தைகள் சொல்லும் போது நமக்கு உணராமல் அது இறுதியாக தான் தெரியும். இந்த வேளையில மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் மீது சாட்சி கொடுக்கிறார். ஆனால் நாமோ பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர் பேசுகிறாரா என்று நமக்கு தெரியாது. அவர் கொடுக்கும் ஆறுதலை இழந்து விடுகிறோம். நாம் சாமுவேலை போல 3வது முறையில் ஒரே முறையை நாம் கேள்விப்படிப்போம். ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.